Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா கடாய் பன்னீர் கிரேவி. கடாய் பன்னீர் கிரேவிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குடை மிளகாய் இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 200 கிராம் பன்னீர். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த 3 தக்காளியை போட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிட்டோம். பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம்.
நம்ம க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 minutesல நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். கஸ்தூரி மேத்தி போட்டு 2 minutes ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.